அனைவருக்கும் வணக்கம். சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் தீபம் ஏற்றும்போது இந்த ஒரு பொடியை சேர்த்து தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள். முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும். சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு சட்கோண கோலம் போட்டு 6 தீபம் ஏற்றுங்க. நம்ம 6 தீபம் ஏற்றுவதான் ரொம்ப சிறப்புக்குரிய தீபமாக இருக்கும். விரதம் இருக்கிறவங்க 6 தீபம் ஏற்றுவீங்க. விரதம் இல்லாட்டாலும் நீங்கள் 6 தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யணும். அந்த தீபத்தில் நெய்யோ அல்லது நல்லெண்ணெயோ விட்டு நீங்கள் தீபம் ஏற்றிட்டு சுக்கு பொடி எடுத்துக்கோங்க. சுக்கு பொடி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி பாருங்கள். முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும். அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது முக்கியமானது என்ன அப்படின்னா 6 மிளகு எடுத்துக்கோங்க. அந்த மிளகை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு சிவப்பு நிற துணி, சின்ன துணி எடுத்தால் போதும். அதில் வைத்து 6 மிளகு வைத்து மட்டும் நீங்கள் முடிச்சு போல் கெட்டி நீங்கள் முருகனுடைய பாதத்துக்கிட்ட வச்சுருங்க. உங்கள் உள்ளங்கைக்குள்ளே வச்சு வேண்டிட்டு வைங்க. அதாவது உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அது நிறைவேற வேண்டும் அப்படிங்கிறத வேண்டிட்டு முருகன் பாதத்துக்கிட்ட வச்சுருங்க. உங்களுக்கு அந்த வேண்டுதல் எப்படிப்பட்ட வேண்டுதல் இருந்தாலும் அது சீக்கிரமாக நிறைவேறும். நல்ல மாற்றங்கள் தரும். இந்த தீப வழிபாடும் சரி, இந்த பரிகாரம் சரி உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு நெய்வேத்தியம் முக்கியமானது. அதில் உங்களால் என்ன நெய்வேத்தியம் வைக்க முடியுதோ அதை வைங்க. அதில் முக்கியமாக குளிர்ச்சியுள்ள நெய்வேத்தியம் வைக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது தயிர் சாதம், இளநீர் வைக்கலாம். நம்ம இந்த நெய்வேத்தியம், அந்த குளிர்ச்சியான நெய்வேத்தியத்தை நம்ம சாப்பிட்றோம்னா உடல் ஆரோக்கியம் ஏற்படும். அதாவது 6 நாள் பசியோடு இருக்கிறவங்க, அதாவது விரதம் அதிகமாக கடுமையாக இருப்பவர்கள்லாம் தயிர் சாதம் வைத்து சாப்பிடுங்க. 6 வகை சாதம் வைக்கலாம். 6 வகை சாதம் வைப்பது ரொம்ப நல்லது. சஷ்டி விரதம் சூரசம்ஹாரம் அன்று 6 வகை சாதம் வைப்பாங்க. லெமன் சாதம், புளி சாதம், தயிர் சாதம்லாம் வைத்து 6 வகை சாதம் வைத்து சர்க்கரை பொங்கல் கூட வைப்பாங்க. ஸோ உங்களால் என்ன முடியுதோ அதை வைங்க. எதுவுமே வைக்க முடியல அப்படின்னா தயிர் சாதமாக வைங்க, ரொம்ப நல்லது. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த சஷ்டி விரதம் அன்று திருப்பாகம் பண்ணலாம். அடுத்து முருகனுக்குரிய தினை மாவு லட்டு பண்ணலாம். நம்ம என்ன முடியுதோ அதை நீங்கள் மகிழ்ச்சியுடன் முடிகிறத நீங்கள் வைத்து வழிபாடு செய்யுங்க. எதுவுமே வைக்க முடியலைங்க, பழங்கள் மட்டும்தான் வைக்க முடியுதுன்னா அதை வைத்து வழிபாடு செய்யுங்க. நீங்கள் விரதம் முடிப்பீங்கிறீங்க பார்த்தீங்க, விரதம் முடிக்கும்போது நல்லா தண்ணீர் குடிங்க. தண்ணீர் குடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு எடுத்துக்கோங்க. இந்த விரதத்தை பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு நிறைய டவுட் இருக்குது. இப்போ ஒரு நாள் நீங்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னு சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு மாலை நேரம் நீங்கள் விரதத்தை நிறைவு செய்யலாம். காப்பு கட்டியிருக்கிறீங்க அப்படின்னா காப்பு கழட்டி வைத்துக்கொள்ளலாம். ஒன்று தவறு கிடையாது. இப்போ நீங்கள் 6 நாள் விரதம் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்கமே. இப்போ நீங்கள் 7வது நாள் திருக்கல்யாணம் அன்று நிறைவு செய்து கொள்ளலாம். அந்த நிறைவு நாள் அப்படிங்கிறப்போ நீங்கள் எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க. காலையிலையும் நம்ம நிறைவு செய்யலாம், மதியமும் நிறைவு செய்யலாம், அல்லது மாலை நேரம் நிறைவு செய்யலாம். நம்மளுடைய வீட்டு பக்கத்தில் முருகன் கோவில் இருக்குது அப்படின்னா அங்கே காலையில் திருமணம் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அங்கே போய் கலந்துக்கிட்டு அதற்கப்புறம் கூட நிறைவு செய்து கொள்ளலாம். அல்லது அங்கேயே நமக்கு சாப்பாடு அன்னதானம் கொடுத்தாங்கன்னா அங்கே சாப்பிட்டு நம்ம நிறைவு செய்து கொள்ளலாம். சரி, நான் காலையில் நிறைவு பண்ணலை, மதியம் சுவாமிக்கு படையல் சாப்பாடு போட்டு நிறைவு பண்ணலாமான்னா பண்ணலாம். மதியம் படையல் சாப்பாடு போடலாமான்னா தாராளமாக போடலாம். நம்ம விரத நாட்களுக்கு கணக்கு பார்க்க தேவையில்லை. மதியமும் நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். இல்லைங்க, நான் எல்லா ஊரில் பொதுவாக காமனாக பார்த்தீங்கன்னா நமக்கு மாலை நேரம் தானே நிறைவு செய்கிறாங்க. ஸோ மாலை நேரமே நிறைவு செய்யலாமா அப்படின்னா நிறைவு செய்யலாம். சரி, சூரசம்ஹாரம் அன்று நிறைவு செய்யலாமான்னா நிறைவு செய்யலாம். ஸோ எதுவுமே நீங்கள் குழப்பிக்கவே தேவையில்லை. 6 நாள் விரதம், 7வது நாள் நிறைவு நாள். நீங்கள் 6வது நாள் மாலையும் நிறைவு செய்யலாம். 7வது நாள் காலையும் மதியம் மாலை இந்த 3 வேளையும் நிறைவு செய்து கொள்ளலாம். இதில் முக்கியமாக நீங்கள் கல்யாணத்திற்காகலாம் விரதம் இருக்கிறீங்கன்னா திருக்கல்யாணம் அன்று மாலை நிறைவு செய்யுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்றபடி நீங்கள் ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா சூரசம்ஹாரம் அன்று மாலை நேரமே நிறைவு தாராளமாக செய்து கொள்ளலாம். இப்போ ஒரு நாள் விரதம் தான் இருக்கேன், ஆனால் நான் கல்யாணத்துக்காக விரதம் இருக்கிறேன் அப்படின்னா திருக்கல்யாணம் அன்று காலையில் நீங்கள் நிறைவு செய்யலாம் அல்லது மாலையில் நிறைவு செய்யலாம். ஸோ ஒவ்வொரு தேவைக்கேற்ற போல் நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்து நிறைவு செய்து கொள்ளலாம். இதில் ஏதேனும் தவறா? நான் சூரசம்ஹாரம் அன்று நிறைவு செய்ய போகிறேன், ஏதேனும் தவறானா தவறலாம் கிடையாது. எதற்காக திருக்கல்யாணம் அன்று நிறைவு செய்யணும் சொல்கிறாங்க அப்படின்னா 6வது நாள் பார்த்தீங்கன்னா வதம் செய்கிற நாள். அதாவது முருகன் சூரபத்மனை அழித்த நாள்லே முருகன் அதிகமாக அந்த கோபத்துடன் அந்த வீரத்துடனும் இருக்கிற நாள் தான் இந்த சூரசம்ஹார நாள். அந்த 7வது நாள் பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப பிடித்த நாள், மகிழ்ச்சிகரமான நாள்.
அதாவது 7 நாள் திருமண நாள். ஸோ அந்த நாளன்று நம்ம நிறைவு செஞ்சால் நமக்கு வந்து வேண்டிய வரங்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க. நம்ம 6வது நாளும் நிறைவு செஞ்சாலும் கிடைக்கும். எந்த நாளுமே வந்து முருகனை ஒரு செகண்ட் நம்ம வழிபாடு செஞ்சாலே எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம வந்து நமக்கு எப்படி சூழ்நிலை இருக்கோ அதற்கு போல் நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். அதில் ஒரு சகோதரி கேட்டிருந்தீங்க எனக்கு திருக்கல்யாணம் அன்று பீரியட்ஸ் டேட் இருக்குது, நான் எப்படி நிறைவு பண்ணலான்னு கேட்டிருந்தீங்க. நீங்கள் வந்து காலையில் கூட திருக்கல்யாணம் அன்று காலையில் நிறைவு செய்ய முடியாது அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு திருப்தியாக இருக்கணும் அப்படின்னா, ஏன்னா நீங்கள் 6 நாள் விரதம் இருந்திருக்கீங்க, 7ஆம் நாள் எனக்கு டேட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் சூரசம்ஹாரம் அன்றே நீங்கள் நிறைவு செய்துக்கோங்க. அதாவது நிறைவு செய்யணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, சுவாமியோட பிரசாதத்தை எடுத்து சாப்பிட்டு கூட நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். இப்போ நீங்கள் வந்து ஒருவேளை உங்களுக்கு திருக்கல்யாணம் அன்று வந்து பீரியட்ஸ் டேட் ஆகலை அப்படின்னா, நீங்கள் வந்து காலையில் நிறைவு செய்யலாம். ஸோ அதனால் வந்து எதையுமே குழப்பிக்க தேவையில்லை. நம்ம வந்து அந்த திருக்கல்யாணம் பீரியட்ஸ் டேட் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களாம் நீங்கள் 6வது நாளே நிறைவு செய்துக்கோங்க. ஏன்னா எல்லாருக்குமே நிறைவு செய்யும்போது அந்த விளக்கேற்றி வைத்து சாமி கும்பிட்டு திருப்தியாக நிறைவு செஞ்சால் அது ஒரு சந்தோஷம். இப்போ வந்து பீரியட்ஸாக இருக்குது அப்படின்னா நம்ம விளக்கேற்ற முடியாது இல்லையா? அதனால் வந்து கொஞ்சம் மனக்கவலை. ஏன்னா நிறைய பேத்துக்கு இந்த மாதவிடாய் இருக்கிறவங்களுக்குலாம் என்னால் சமைச்சு வந்து வைக்க முடியல, நான் வந்து வீட்டில் இருக்கிறவங்களும் விரதம் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில டவுட் இருக்குது. ஸோ வீட்டில் இருக்கிறவங்க விரதம் இருந்தாலும் நம்ம வந்து பீரியட்ஸாக இருக்கிறோம், அந்த டேட் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து சமைச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண முடியாது. நம்ம ஏதேனும் பழங்கள் வைத்து நைவேத்தியம் பண்ணி வழிபாடு செய்து கொள்ளலாம். விரத சாப்பாடு சமைச்சா அப்படின்னா நம்ம சாப்பிட்டுக்கலாம், வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்டுக்கலாம். சுவாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ண முடியாது. ஒரு 5 நாள் ஆகணும் அல்லது 3 நாட்களாவது கட்டாயமாக முடிந்திருக்க வேண்டும். ஸோ எளிமையான வழிபாடு செய்து உங்களால் திருப்தியாக நீங்கள் விரதத்தை நிறைவு செய்து உங்களுடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேற வேண்டும் அப்படிங்கிறத முருகன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒருத்தருடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.